ஐபிஎல்ல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் வீக். அதாவது ரிவர்ஸ் பிக்சர்ல மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்குக்கு வந்து மோதினாங்க. ஆல்ரெடி சென்னை மும்பை மோதின முதல் போட்டியில பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை குஜிலி மஸ்த் பண்ணி 103 ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த ரிவெஞ்ச் வீக்ல மும்பை இந்தியன்ஸ் ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு இந்த பிக்சர்ல கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம பங்காளிங்க ஃபார்முக்கு வந்தாங்க அப்படின்னா பொறிச்சு தள்ளிடுவாங்க. ஏன்னா போன மேட்ச் வேற பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. ஒருவேளை நம்ம கூட ஃபார்முக்கு வந்துருவாங்களோ அப்படின்ட்டு மனசுல கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சது. ஆனா அவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்சை தான் ஆடினாங்க. அந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அதாவது 160 ரன்கள் டார்கெட்டா கொடுத்தாங்க சென்னை அணிக்கு. சென்னை அணிக்கு 180க்கு மேல அடிச்சாதான் நாங்க சேஸ் பண்றதுக்கு பல வருஷம் ஆகுமே தவிர 180க்கு கீழெல்லாம் எங்களுக்கு நீங்க டார்கெட் கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதை டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தட்டி தட்டி ஈஸியா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதுல என்ன சொல்லி இருந்தேன்னா, இன்னைக்கு நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ருத்துராஜ் கையில தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் கூட ருத்துவுக்கு தான் நல்ல நம்பர்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆடினாரு அப்படின்னா சூப்பரா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தேன். ருத்து காப்பாத்திட்டாருங்க. சூப்பராகவே ஆடினாரு. ஏன்னா போன மேட்ச் அவர் ஆடின ஆட்டத்திலேயே ஃபார்முக்கு வந்துட்டாரு ஜிடி கூட. அந்த ஃபார்மை அப்படியே இந்த ஆட்டத்திலையும் கண்டினியூ பண்ணாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் தட்டி தட்டி ஸ்லோவாயிட்டாருங்க. ஆனா சூப்பரான இன்னிங்ஸ்ன்னு தான் சொல்லணும். பிச் அப்படியா இல்ல இந்த ரெண்டு டீமுமே சேர்ந்து டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்களா அப்படின்றது தெரியல. அதாவது இன்னைக்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயரை சரியா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏன்னா கார்த்திக் சர்மா பாத்தீங்கன்னா 2 விக்கெட் போன உடனே இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபிளமிங் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்தே இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அதாவது கார்த்திக் சர்மாவை ப்ரூவ் பண்ணி காட்டணும், நாங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்றத காட்டணும் அப்படின்றது தான் ஃபிளமிங்குடைய ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. ஃபிளமிங்கோட நம்பிக்கைய இந்த போட்டியில கார்த்திக் சர்மா காப்பாத்திட்டாருங்க. பின்னுக்கு எதிரா சூப்பராகவே ஆடினாரு. ஃபாஸ்ட்டுக்கு எதிரா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாவே ஆடினாரு. கார்த்திக் சர்மாவுக்கு முதல் 50. அதாவது ஃபிளமிங்கோட பேரை காப்பாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். பிரசாந்த் வீரை இந்த போட்டியில புதுசா உள்ள கொண்டு வந்திருந்தாங்க அகில் ஹுசைனுக்கு பதிலா. அதாவது கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ அகில் ஹுசைனை தூக்கிட்டு இவங்க போறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி, இப்படியா பிளண்டர் பண்ணுவாங்க அது இதுன்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கும் அந்த கேள்விகள்லாம் இருந்துச்சு. அகில் ஹுசைனை எதுக்காக உட்கார வச்சுட்டு பிரசாந்த் வீரை கொண்டு வந்தாங்கன்ட்டு. அதே போல பிரசாந்த் வீரும் பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் போட்டு 25 ரன்னு கிட்ட விட்டும் கொடுத்தாருங்க. இந்த இடத்துல அகில் ஹுசைன் ஆடி இருந்தாருன்னா இந்த 25 ரன்கள் வரைக்கும் கொடுத்திருக்க மாட்டாரே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சாலும் பிரசாந்த் வீர் போட்ட பவுலிங் பாத்தீங்கன்னா பவர் பிளேல 5வது ஓவர் ரொம்பவே கஷ்டமான ஓவருங்க. 5வது ஓவர்லயும் 6வது ஓவர்லயும் தான் ரன்ஸ் அதிகமா போகும். அவர் போட்ட அந்த 5வது ஓவர்ல ஒரு 3 சிக்ஸர் பறந்துருச்சு. ஆனா அவருக்கு கொடுத்த 2வது ஓவர் சூப்பராகவே போட்டாருங்க. வெறும் 7 ரன் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. ஓகே, பிரசாந்த் வீரோட பவுலிங்கை பார்க்கணும்ட்டு ஆசைப்பட்டோம், பார்த்தாச்சு. அதே போல இன்னொரு டெபுட்டன்ட் இந்த போட்டியில களமிறங்கி இருந்தாரு, ராமகிருஷ்ணா கோஸ். சூப்பராகவே பவுலிங் போட்டாருங்க. அதுவும் அவரோட டெபுட் மேட்ச்ல ஸ்டார்டிங்லயே சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்ச ஆரம்பிச்சாரு. அந்த கேட்சை அவருக்கு நிறைய எனர்ஜியை கொடுத்துருக்கும். அதே போல பவுலிங்லயும் விக்கெட்டை தூக்குனாரு. சூரியகுமார் யாதவோட விக்கெட், பெரிய விக்கெட்டை ராமகிருஷ்ணா கோஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. அதாவது இந்த போட்டி ஜெயிக்க முழு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடு தாங்க. அதாவது அவரோட கேப்டன்சி ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா பண்ணாரு. ஃபீல்டுலயே காமா இருந்துகிட்டு இருந்தாரு. அதாவது பவுலர் கிட்ட போய் பேசுறது, பேட்டிங் ஆடும் போதும் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஏதாச்சும் தப்பான ஷாட் ஆடினா பேட்ஸ்மேன் கிட்ட போய் பேசுறதுன்ட்டு எல்லாத்துலயுமே இன்னைக்கு ருத்ராஜ் பாஸ் மார்க் வாங்கினாரு. அதுவும் இல்லாம 2 புது பவுலர்ஸ் பிரசாந்த் வீர், ராமகிருஷ்ணா கோஸ், இவங்க 2 பேரை வச்சுட்டு எப்படி பவுலிங் ரொட்டேஷன் பண்ணுவாரு அப்படின்ட்டு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா சூப்பராகவே பண்ணாருங்க.
அன்சுல் கம்போஜ் வழக்கம் போல பட்டையை கிளப்புனாரு, 3 விக்கெட்டுகளை எடுத்தாரு. ஜேமி ஓவர்டனும் பாத்தீங்கன்னா வழக்கமா அடிக்கிற அந்த ஹார்ட் லென்த்ல அடிச்சு பேட்ஸ்மேன்ஸை திணற விட்டாரு. ரொம்பவே எக்கானமிக்கலா பவுலிங் போட்டிருந்தாரு. இப்ப மும்பையை மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜிலி மஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாவே இருக்குங்க. இன்னொரு 4 மேட்ச் எப்படியாச்சும் முக்கி முணங்கி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப்குள்ள போறத நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த போட்டியில கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி வேகமா முடிச்சிருந்தா ரன் ரேட்டும் நமக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கும். ரொம்பவே உருட்டிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் எனக்குள்ள கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது. அதாவது கொஞ்சம் வேகமா ஆடி இருந்தாங்க அப்படின்னா ஒரு 16 ஓவருக்குள்ள முடிச்சிருந்தோம்னா ரன் ரேட் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே கிடைச்சிருக்கும். இதை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஓகே, ஜெயிச்சதே மிகப்பெரிய விஷயம்தான். கார்த்திக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட் சூப்பராகவே ஆடினாங்க. இதே ஃபோர்ஸில் போய் டெல்லியை அடிச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம், சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்குள்ளே போவாங்களா அப்படின்றத.